கண்ணியமிக்க எல்லாம் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய இந்த இரண்டாவது பத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய மகத்தான இரவுகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த இரண்டாவது பத்து முடிவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள சூழ்நிலையிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவமன்னிப்புகளை பெற்று பாவமன்னிப்பு பெற்றக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாவத்துக்காக இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்குண்டான பரிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு 3 விதமான நிபந்தனைகளை சொன்னார். 3 விதமான நிபந்தனைகள். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய 3 நிபந்தனைகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் மறதியாளன், மனிதன் பலகீனமானவன், மீண்டும் மீண்டும் அவருடைய உள்ளங்களை ஆசைகளை செய்து விட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. அப்படி தெரிந்த சில விஷயங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டாலும், இன்னும் பாவத்தை செய்துவிட்டேன் என்ற அந்த சூழ்நிலைகளில் எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது ஒரு சிறந்த தௌபாக்களில் உள்ளது. யாரும் நான் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, நான் செய்த சிறிய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, நான் செய்த பெரிய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அப்படி சொன்னா, என்ன சிறிய பாவம் செஞ்சீங்க, என்ன பெரிய பாவம் செஞ்சீங்க, அது அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கணும், பாவத்தை சமர்ப்பிக்கணும்ல. இப்ப சஹாபா பெருமக்கள் நபிகள் நான் அவருக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் சொன்னது கூட, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், ஒரு விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை பெற்று கொடுங்க என்று சொல்லி ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். நான் திருடி விட்டேன் என்று சொல்கிறார். நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நான் பார்க்கின்ற போது, நம்மளுக்கு முன்னாள் விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கின்ற போது, அந்த பாவத்தை வந்து நான் பிற மக்களிடத்தில் சொல்லாவிட்டாலும் கூட படைத்த ரப்பிடத்தில் சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? மனிதன் அடியார்களாக நமக்கு வந்து இன்னொன்று பாவங்களை நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த இப்படி அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ் என்ன செய்யணும்? பாவங்களை பற்றி பேச வேண்டும். அப்ப 3 விதமான விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது. இரண்டாவது, அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அழுகுவது. மூன்றாவது, அந்த பாவத்தின் மக்கள் மீண்டும் திரும்பாமல் இருப்பது. இதுதான் பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, பாவங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான முறை என்னவென்று சொன்னால், செய்த பாவத்திற்காக என்ன செய்ய மன்னிப்பு கேட்கிறது அல்லாஹ்ட்ட. இரண்டாவது, அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அழுது கொண்டே இருப்பது. மூன்றாவது, இனிமேல் அந்த பாவத்தின் மக்கள் நான் உறுதியாக செல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முடிவு என்ன செய்வதை எடுத்துக்கொள்வது. இமாம்களுடைய காலங்களுக்கு பிறகு இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேசர் என்று சொல்லிக் கொண்டு வரணும். இறைநேசர்களை பற்றி பேசுகின்ற போது எவ்வளவு பேர் இந்த நாட்டை ஆண்டார்கள்? முகலாய மன்னர்கள் என்று நாம் சொல்கிறோம். 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையுடைய சரித்திரங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, குறிப்பாக சொன்னோம் என்று சொன்னால், முகலாயர்கள் என்று சொல்லி வருகின்ற போது ஒரு நபர் கூட ஹஜ் செய்யலன்னு சொல்லி வரும். ஒரு மன்னர் கூட ஷாஜஹானோ கைதரலியோ மற்ற அவுரங்கசீப்போ யாராக இருந்தாலும் ஹஜ் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சரித்திரங்களை சொல்லி காமிக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில இறைநேச செல்வர்கள், மாலிக் பின் தீனார் போன்ற பெரியார்கள், இப்ராஹிம் பின் அஸீம் போன்ற பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் சில நாடுகளை ஆண்டவர்கள். பல்க் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆண்டவர் இப்ராஹிம் வாதகம். அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்த இஸ்லாத்துல இருந்தாலும் கூட, அந்த ஆடம்பரமான வாழ்க்கை என்பது அந்த இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. அதன் மூலமாக அவங்க என்ன செய்ய முடியல, உலகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஆடம்பரங்களும் அந்த அரச பதவிகள் என்ன செஞ்சிருச்சுன்னா, அவர்களுடைய இறைவனை மறக்கடிக்க செஞ்சிருச்சு. இப்ப இதை ஞாபகப்படுத்துவது யார்? மன்னர்கிட்ட போய் சொல்றது யாரு? நீ இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள எப்படி சொல்ல முடியும்? மன்னர்கிட்ட பேசவே முடியாது, மன்னரை பார்க்கவே முடியாது. மன்னரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பல நபர்களை கடந்துதான் போக வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு மார்க்கத்தை எப்படி எடுத்து வைப்பது? இப்ப இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் செஞ்சாங்க, திருந்தினாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு படிப்பினை கிடைச்சு போச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் செஞ்சு அவங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைச்ச உடனே டக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு, உள்ளத்துல பயம் வந்துருச்சு. சொர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ ஏதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப இப்ராஹிம் பின் அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் பல்க் நாட்டினுடைய அரசராக இருந்தார். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அடியாளாக இருந்தார். ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய
நம்ம எப்படி அவருக்கு மார்க்கம் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்க. அவருடைய வீட்டினுடைய படுக்கை, அவருடைய மாளிகையினுடைய படுக்கை அறையை ஒவ்வொரு நாளும் பணிப்பெண் செய்வார், சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். மன்னர் படுக்கக்கூடிய படுக்கை அறை எப்படி இருக்கும், கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அந்த வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியால் அந்த மன்னருடைய படுக்கை அறை என்ன செய்யணும், மலர்கள் தூவி, வாசனை திரவியங்கள் தூவி, ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக என்ன செய்யணும், படுக்கையை வந்து தயார் செய்யணும். மன்னர் வந்து படுக்கக்கூடிய படுக்கையை டெய்லி என்ன செய்யறா, அந்த பணிப்பெண் டெய்லி படுக்கை இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. திடீரென்று அவருக்கு உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துடுது, ஒவ்வொரு நாளும் இந்த ஆடம்பரமான படுக்கையை நாம தான் தயார் பண்றோம், நாம தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம், மன்னருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம், இவ்வளவு வாசனை திரவியெல்லாம் போட்டு கொடுக்குறோமே, இப்ப நம்ம ஒரு நாளைக்கு அதை உட்கார்ந்து பார்ப்போமே என்று சொல்லக்கூடிய எண்ணம் அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு. யாருக்கு பணி செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டு அந்த பெண் என்ன செய்தாள் என்று சொன்னால், அது லேசாக உட்கார்ந்தால் உட்கார்ந்தோடனே மயக்கு வந்தது, அப்படி படுத்துங்க. அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த படுக்கையா இருக்கும் பாருங்க. உட்கார்ந்தோன்னு செஞ்சிருச்சு, அவளுக்கு தூக்கம் கண்ணை சொக்கி விட்டது, அப்படி படுத்துவிட்டார். மன்னர் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு, உணவுகளை முடித்து விட்டு படுக்கைக்காக இங்கே வருகிறார். தன்னுடைய பணிப்பெண் அதிலே படுத்திருக்கிறார். சரியான கோபம் அவருக்கு வந்துருச்சு. ஏதாவது ஒரு அவருக்கு மார்க்கத்தை பத்தி ஏதாவது ஒரு செய்திகள் தெரிஞ்சிருந்தா தானே, அவருக்கு சரியான கோபம் வந்து திடீரென்று சுவற்றில் தொங்கி இந்த சாட்டை எடுத்து விளாச ஆரம்பிச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அடிச்சு சொன்னா அந்த அடி தாங்க முடியாம திடீர்னு அந்த பணிப்பெண் எந்திரிச்சுட்டார். எந்திரிச்சு ஒரு 2 நிமிடங்கள் அந்த இடத்துல ஒரு நிசப்தம் நடக்குது. அடி வாங்கியாச்சு, அவர் கோபத்துடைய அந்த வேகத்தில் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறார். அடி வாங்கிய உடனே அந்த பணிப்பெண்ணு என்ன செஞ்சான்னு சொன்னா, திடீரென்று சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். சிரிக்க, அந்த பெண்ணு சிரிக்குது. இங்கதான் ஒரு படிப்பினைகள் கிடைக்குது. ஏன் இப்படி இவ்வளவு பெரிய அடி அடிச்சுட்டேன்னு, ஏன் எவ்வளவு தைரியமாக இருந்தா என்னுடைய பெட்ல நீ படுத்திருக்கோம், அப்படி பெட்ல படுத்து நீ இவ்வளவு அடி அடிச்சோன்னா அழுகாம நீ சிரிக்கிறீ என்ன அப்படின்னு சொல்லி அவரை கேட்ட போது அந்த பணிப்பெண் சொன்ன வார்த்தை தான் அவருக்கு ஒரு படிப்பினை கொடுத்தது. ஒரு நாள் ஒரு நிமிடம் நான் படுத்ததற்கு இவ்வளவு பெரிய அடி அடிக்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், எப்படி அடிப்பார் என்பதை சிந்தித்து பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்தது. ஒரு நாள் படுத்ததுக்கு இவ்வளவு அடி அடிச்சிருக்கிய, அப்ப நீ இவ்வளவு காலமா நீ படுத்துக்கிட்டு இருக்கல, அப்ப உன்னை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த சாட்டையில உன்னை எவ்வளவு அடி அடிப்பான்னு சொல்லி நினைச்சு பார்த்தேன். அதை விட இந்த அடி எனக்கு சிரிசாத்தான் தெரியுது. அதை சிரிச்சு அவன் சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அவர் தன்னுடைய அரச சபையை துறந்தார். அரச சபையை துறவரத்தை மேற்கொண்டார். மன்னருடைய பதவியை துறந்து விட்டார். கடைசி அவருடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி மாறியது, மிகப்பெரிய இறைநேச செல்வராக மாறினார். மிகப்பெரிய இறைநேச செல்வராக மாறினார். மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மாட்டார். வாழ்க்கையில ஒரு படிப்பினைகள், படிப்பினை கிடைக்கின்ற போதுதான் நாம் செய்யக்கூடிய நாம் செய்வது தவறா அது சரியா என்பது என்ன செய்யும், படிப்பினை பெறாமல் இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்யாது, அந்த விஷயங்கள் தெரியாது. அப்ப அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற போது 2 நபர்கள் சண்டையிடுகிறார்கள். சண்டையிட்டு ஒருவரை கொண்டு விடுகிறார். யார் மேல தப்பு சொல்லி தெரியாது. நியாயம் உள்ளவன் தப்பு செஞ்சவன நம்ம கோபத்தில் அடிச்சுட்டாலும் கொண்டுட்டாலும் தெரியல. 2 நபர்கள் ஒருவன் கொண்டு விட்டான், ஒருவனை கொண்டு விட்டான். இது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் 2 நபர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். கொண்டவனும் கொல்லப்பட்டவன் 2 பேருமே நரகத்தில். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்துக்கு போகணும், கொண்டவன் தான் கொலையாளி தான் நரகத்துக்கு போகணும், கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்துக்கு போகணும் என்று சொல்லி கேட்ட போது, அவனும் உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தான், இவன் விட்டுருந்தானா அவன் கொண்டிருப்பான். அப்ப 2 பேருக்கும் ஒரே தண்டனை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த செய்திகளை சொல்லிவிட்டு எப்படி அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்பது? ஒருவனை வெட்டி விட்டான், ஒருவனை கொலை செய்து விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லி தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது 2 ரக்காத் தொழுது தஹஜ்ஜுதில் அழுது அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கின்ற போது எனக்கு என்னுடைய நண்பருக்கு பகை இருந்தது. இறைவா நீ பார்த்துக் கொண்டிருந்தாய், நானும் அவனும் சண்டையிட்டு விட்டோம், அவனுக்கும் கோபம் வந்தது, எனக்கும் கோபம் வந்தது. நான் திடீரென்று என்னுடைய வாளை கையிலிருந்து வீசிவிட்டு அவன் இருந்து விட்டான். எனவே நான் செய்த மிகப்பெரிய கொடுமை. என்ன நடந்ததை அப்படியே படைத்தவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். படைத்தவரிடத்தில் தெரிந்தாலும் கூட
உன்னுடைய உதட்டினுடைய அசைவை அல்லாஹ் பார்க்கிறான். நீ என்ன பேசுகிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அது உண்மையாக உள்ளத்தில் அது இருக்கின்ற போதுதான் வாயில விஷயம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வரும். சும்மா பெரிய பாவத்தை செஞ்சுக்க, சின்ன பாவத்தை மன்னிச்சுக்க, அந்த பாவத்தை மன்னிச்சுக்க, இந்த பாவத்தை மன்னிச்சுக்கன்னு சொன்னா என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லணுமா? அதான் சொல்லணும்ல. வெக்கத்தை விட்டு சொல்ல வேண்டுமா? மக்களுக்கு மத்தியில் சொல்வதை விட கோர்ட்ல சொல்றோம்ல, நீதிபதிக்கு முன்னாடி சொல்றீங்க. இப்ப நீதிபதியை விட அல்லாஹ் மோசமா போயிட்டான்னா போலீஸுக்கு முன்னாடி செய்யாத குற்றத்தை கூட ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்தை பார்க்கின்ற போது செய்யாத குற்றத்தை கூட ஒத்துக்கிறீங்க. செஞ்சதுன்னா விட்டுறன்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ். நம்ம செய்யாத குற்றத்தை ஒத்துக்கொள்கின்ற போது செஞ்ச குற்றத்தை படைத்தவனுக்கு முன்னால் நீங்க நாளை வரவில் மிகப்பெரிய நீதிமன்றத்தில் விசாரணை செய்கின்ற போது அப்ப அவனுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒத்துக்கொண்டுட்டோம் சொன்னா அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி விட்டுருவானா? நீக்கிடுவானா இல்லையா? இந்த விஷயங்களை சொல்லுகின்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பற்றி சொன்னாங்க. நாளை நீங்கள் எந்த பாவங்கள் செய்தாலும் நீங்கள் யாரிடத்திலும் என்ன செய்யாதீங்க, நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் சொல்லி சொல்லி பெருமை அடிக்காதீங்க. பாவத்தை கொண்டு பெருமை அடிப்பதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்க, நீ அதை விளம்பரப்படுத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அல்லாஹ்வே மறைச்சு வச்சிருக்கான். நீ ஒரு பாவத்தை செஞ்சுட்ட, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அதை ஏன் நீ மக்களுக்கு பத்தி வெளிப்படுத்துற? உனக்கு தெரிஞ்சவங்க ஏன் நீ சொல்ற? இப்ப நாளை மறுபடியும் அல்லாஹ் கேட்கின்ற போது, அடியானே, யாருக்கும் தெரியாத ஒரு நன்மை என்னிடத்தில் இருக்கிறது. நீ அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டதனால் அதற்கு பகரமாக என்று அந்த நன்மையை பொறுத்து உன்னை நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கத்துக்கு போவாயாக. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அல்லாஹை மறைத்து வைத்திருக்கின்ற போது அவனிடத்தில் அந்த விஷயத்தை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தினுடைய கடைகள் நீங்குவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்ப அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டுகின்ற போது எந்த பிரார்த்தனைகள்ல எந்த துவாக்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்லாமல் ஆரம்பிக்கப்படக்கூடிய பிரார்த்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்லாமல் முடிக்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்யப்படுவதில்ல, கேட்கப்படுவதில்லை. இரண்டுக்கு மத்திய ஆரம்பத்தில் ஸலவாத்து வேணும், முடிவிலையும் என்ன செய்யணும், ஸலவாத்துகள் வேணும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் என்ன செய்யப்படும், அல்லாஹ்